தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய கொள்கை தலைவருக்கு தளபதி செய்யும் மரியாதை. வரும் டிசம்பர் 6 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் செய்யவிருக்கும் தரமான சம்பவம் என்னவென்று பார்ப்போம். பாருங்கள். ஆயிரத்தி 1890களில் மகாராஷ்டிரா மாநிலம் டபோலி என்ற கிராமத்தில் ஒரு பனிவிலகாத அதிகாலை பொழுதில் பாம்பை போல் வளைந்து நெளிந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒற்றையடி பாதையில் 2 பாதங்கள் துள்ளி குதித்து ஓடியது. அந்த சிறுவனின் பின்னால் அவருடைய தந்தையும் உற்சாகமாக சென்றார். டபோலி கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை அடைந்தார்கள் அந்த இருவரும். ஆம், அந்த சிறுவனை பள்ளிக்கூடத்தில் ஆசையாக சேர்ப்பதற்கு சென்ற அவனுடைய தந்தைக்கும் அவனுக்கும் பேரிடி காத்து கொண்டிருந்தது. அந்த சிறுவனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியாது என்றும், மீறி சேர்த்து கொண்டால் அந்த சிறுவன் சக மாணவர்களுடன் அமர்ந்து படிக்க கூடாது என்றும் ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. காரணம் சாதி. ஆம், சாதி கொடுமைகள் பழுகி பெருகி காணப்பட்ட அந்த காலகட்டத்தில் படிப்பு என்பது கனவுதானா என்று அந்த சிறுவனுக்கு தோன்றியது. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். என்ன வாய்ப்பு தெரியுமா? நீ பள்ளியில் கல்வி கற்க வேண்டும் என்றால் நாளை ஒரு நிபந்தனையுடன் நீ கல்வி கற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு ஆசிரியர் வேண்டா வெறுப்பாக ஒரு வாய்ப்பு கூறினார். அது என்ன வாய்ப்பு என்றால், நீ தினமும் வரும்பொழுது ஒரு கோணிப்பையை கையில் எடுத்து வந்து சக மாணவர்களுடன் அமராமல் ஒரு மூலையில் அந்த கோணிப்பையை விரித்து அதன் மீது தான் அமர்ந்து நீ படிக்க வேண்டும் என்ற கோரிக்கை. ஏன்? அந்த மாணவன் அந்த பள்ளிக்கூடத்து தரையில் அமர்ந்து படித்தால் தரை தீட்டாகி விடுமா. அதற்காக கோணிப்பையின் மீது அமர்ந்து படிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை அந்த ஆசிரியர் பிறப்பிக்கிறார். அப்பொழுதுதான் அந்த மாணவனுடைய தந்தை கூறுகிறார், நாம் மகர் இனத்தை சார்ந்தவர்கள், மகர் இனம் இங்கு தாழ்த்தப்பட்டிருக்கிறது. மகர் இனத்தின் பெயரில் தான் மகாராஷ்டிரா மாநிலமே இருக்கிறது. மகர் ராஷ்டிரம் என்று என்றால் மகரின மக்கள் பெரும்பான்மையான மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களாக ஆக்கப்பட்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட உண்மையை அந்த சிறுவனுக்கு அவருடைய தந்தை சக்பால் கூறினார். அந்த சிறுவன் அடுத்த நாள் பள்ளிக்கூடத்திற்கு வருவானா, அவன் கல்வி கற்பானா என்று எள்ளி நகையாடிய ஆசிரியர்கள் அடுத்த நாள் அந்த சிறுவன் ஒரு கோணிப்பையோடு பள்ளி வாசல் கதவின் அருகே வந்து நின்ற பொழுது ஆச்சரித்து பார்த்தார்கள். சரி, வேண்டா வெறுப்பாக அமர் என்று சொல்லி அமர வைத்த அந்த சிறுவன் பின்னாளில் வளருகிறான். 1947 50களில் இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவிற்கான ஒரு மிக முக்கிய நாள். அந்த நாளிற்காக ஒரு மனிதனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதன், அந்த சிறுவன் வளர்ந்து போட்டுக்கொண்டு வருகிறான். தினமும் காலையில் கோணிப்பையை கொண்டு வந்த அந்த சிறுவன் தன் கையில் இப்பொழுது கோணிப்பைகள் இல்லை, கோப்புகள் இருக்கிறது. அந்த கோப்புகள் என்ன தெரியுமா? இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டம். அப்படிப்பட்ட சட்டத்தை இயற்றிய டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மரியாதையாக ஒரு நிகழ்வை ஏற்படுத்த இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் மிக முக்கிய கொள்கை தலைவர்களில் BR அம்பேத்கரும் ஒருவர். சமத்துவத்தின் நாயகர், சாதி அடிமைகளை சமத்துவத்தின் நாயகர், சாதிய அடிமை தலைகளை வெடிவைத்து, கல்வி எனும் வெடிவைத்து தகர்த்த வீரர். அப்படிப்பட்ட வீரருக்கு புகழ் செலுத்தும் விதமாக அவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளவிருக்கிறார். அம்பேத்கர் என்றாலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவர், குறிப்பிட்ட சாதிக்காக போராடிய தலைவர் என்று துரதிருஷ்டவசமாக அவர் மீது ஒரு தவறான கட்டமைப்பு இன்று வரை கட்டமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அம்பேத்கர் அவர் அனைத்து சமூகத்திற்குமான தலைவர். ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக ஒருவன் துப்பாக்கி ஏந்தி போராடுகிறான் என்று சொன்னால், உன் நாட்டின் விடுதலைக்காகத்தானே நீ போராடினாய் என்று அது உன்னுடைய சுயநலம் என்று கூறுவது எவ்வளவு அப்பத்தமோ, அது போல
ஒரு சமூக விடுதலைக்காக போராடிய அம்பேத்கர் மீது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவர் என்ற பிம்பத்தை கட்டமைப்பது அதை விட கொடுமையான அப்பத்தம். இந்த அப்பத்தின் விளக்கத்தை எடுத்து தெளிவான ஒரு புத்தகமாக வடித்திருக்கிறார் திரு ஆனந்த் அர்ஜுன் அவர்கள். அவர்களுடைய புத்தகத்தை தான், அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர். ஆம், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர். இந்த சமூகத்திற்கு, இந்த இனத்திற்கு, இந்த மதத்திற்கு என்று அல்ல, அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகம். அந்த புத்தகத்தினை பல்வேறு அரசியல் குறுக்கீடுகளின் காரணமாக இன்று பல்வேறு அம்பேத்கரை போற்றி புகழக்கூடிய தலைவர்கள் கூட பின்வாங்கிய நிலையில் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கக்கூடிய தளபதி அவர்கள் அந்த புத்தகத்தினை வெளியிட்டே தீர்வேன் என்று அதில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். வரவிருக்கக்கூடிய டிசம்பர் 6ஆம் தேதி சென்னையில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தினை தளபதி விஜய் அவர்கள் வெளியிட இருக்கிறார். அந்த புத்தகத்தின் பிரதியினை பெற்றுக்கொண்டு இரு தலைவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். ஒருவர் மேனாள் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சந்துரு அவர்கள், இன்னொருவர் மிக முக்கியமான தலைவர், இடதுசாரி சிந்தனையை தன் வசம் கொண்டவர். ஆம், அவர்தான் அண்ணல் அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் டெல்டும்டே. அவரும் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு அதற்கான சிறப்புரையாற்ற இருக்கிறார். இந்த நிகழ்வு தமிழக வெற்றி கழகத்தின் வரலாற்று கிரீடத்தில் ஒரு வைரக்கல்லை பதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கும். கொள்கை என்னவென்று கேட்பவர்களுக்கு தளபதி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சாட்டை அடியாக இது இருக்கும். அனைவரும் சந்திப்போம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவன் வழியில் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.